ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீகாயா மூவிஸ். இன்னும் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இந்த பிராண்ட் நியூ டே ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதுலேருந்து ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீன் கிரே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரோட மைண்டையும் அவங்களோட கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க கடைசி கட்டம். நம்ம எம்ஜே மட்டும் ஜீன் கிரே எப்போ அவளோட மைண்டை கண்ட்ரோல் எடுத்தாலோ அப்போ அழுதுகிட்டு இருப்பா. ஸோ அவள் அழுகுறத பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவள் ஏதோ ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா, நம்ம ஜீன் கிரே எம்ஜே மறந்து போன எல்லா மெமரிஸையும் மறுபடியும் நினப்பு வர வச்சுட்டாலோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சீனும் படத்தோட கிளைமேக்ஸ்ல அமைஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃப்ரம் ஹோம் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் எம்ஜேக்கு ஒரு செயின் வாங்கி தருவான். ஸோ அதே செயின் மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல நம்ம எம்ஜே அவங்களோட டேட்டிங் ஸ்பாட், அந்த ஸ்பாட்ல போயிட்டு உட்காந்து அந்த செயினை கையில வச்சுக்கிட்டு எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னோட கேள்வி என்னன்னா, அவள் எல்லாத்தையும் மறந்துட்டானா அந்த ஸ்பாட் மட்டும் எப்படி அவளுக்கு நினப்பு வந்திருக்கும்? ஏன் அவள் அங்கே போயிட்டு உட்காந்து அந்த செயினை பிடிச்சிக்கிட்டு அவள் என்னமோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? ஸோ எம்ஜேக்கு பழைய நினப்பெல்லாம் திரும்ப வந்திருக்குமா? எனக்கு அந்த டவுட்டாகவே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ.